அங்கே முப்பத்தி முக்க ஓடி முனிவர்களே யா சூந்து நல்ல போராடங்கே பார்க்கலியே எங்கனால முடியாதம்மா முடியலாம் பெரிய காண்டியம்மனே உலகத்திலே இனிமே யாரும் முடியாது. முடியவே முடியாது. ஒன்ன பார்க்கணும் மகா உத்தவி பொண்ணு. ஆமா சாமி. பத்தினி சொன்ன வாக்கு தவறாத முறையில எந்த வார்த்தையை சொன்னாலும் எடுத்து பத்தினி எரியுது. ஆமா. நாங்களெல்லாம் போய் எங்களால தெதவெடுத்து முடிய முடியாது. நாங்க முடியாது திரும்பி ஓடோடி வந்து விட்டோம். ஆமா. இனி நாங்க யாரத்தான் அனுப்ப போறோம்னு சொல்ல அந்த பெரிய காண்டி எம்மை அவர் அடிக்கண்ணு செவரடி பூத்து நீளமொழி கண்ணு நெருப்பு தரலாயி 60 வருஷம் முடிய இன்னும் ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. இருந்தாலும் நமக்கு மிச்சமான பொம்பளை அவ கெட்டிக்காரியா. இன்னைக்கு நானே இறங்கி போயா அவளை கொல்லாம நாம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அங்கே 60 அடி கம்ப விட்டு கம்ப வீட்டுவே இறகுவா பெரிய காண்டி பெரிய காண்டி அம்மா சைக்காமே அம்மா ஒரு நாள் பாக்கி இருக்க பொண்ணு கீழே இறங்கு. அது இறங்கி நின்ன உடனே அதனுடைய தவசை அழிஞ்சு போச்சு. இன்னும் ஒரு நாள் தீர்ந்திருந்தா தருவது முடியும். இப்ப இடவெளியில இறங்கினால தவசு அழிஞ்சு போச்சு. அந்த காட்டான விடுங்க கரடி முதல் சிறுத்த வேங்கெல்லாம் காட்டிலே உள்ள சீவசந்துக சகலத்தையும் பூரா பேட்டியும் கூப்பிட்டு அந்த முனிவர்கள் யாவரையும் கூப்பிட்டு வாங்கய்யா நான் கூட வரும்போது உங்களுக்கு என்ன வந்துடும். நானே போய் எவ்வளவு ஆகாசமா முழுங்க சொல்றேன் வாங்கன்னு சொல்லி 8 பேரும் சேர்ந்து அங்கே போராகலாம் தங்காலே பாப்போம் மூலி கைத கட்டி சிரிக்கீரங்கே வனத்திலே 6 மேடி குடும்பக்காரி அங்க பத்தி நல்ல எரியுதே எரியுமாரே நான் பக்கத்திலே போக நல்ல முடியலே தளரே நானோயே அப்படி பத்தி எரியுது பக்கத்துல போய் பார்த்து பெரிய காண்டியம்மா என்ன சொல்லுச்சு. அம்மா நீதான் எனக்கு மேற்கொண்ட பக்தியான பொண்ணு. என்னுடைய 60 வருஷம் தபசு முடிஞ்சு போச்சு. இனிமேல் எனக்கு எங்குமே போக வழி இல்லாம போச்சு. இன்னைக்கு நாள் சென்றிருந்தா நான் போய் தகப்பனோட தெய்வலோகம் சேர்ந்திருப்பேன். எனக்கு ஒரு நாள் தவம் இருக்க நான் கீழே இறங்கிட்டேன். அம்மா எனக்கு போக நல்ல வழியும் இல்லை பாதுகாக்க ஒருவர் கட்டி சேர்ந்து புடிச்சு அழுகுது நமக்கு நிக்கவில்லை நிலைமை இல்லை என்ன செய்வோக்கு அம்பு சொல்ல ஆறுமில்லை அம்மா ஆறுமே இல்லை ஆதரிப்பார் ஒருவர் என்ன செய்வோம் தங்கமுள்ளே அம்மா உள்ளதே சொல்லும்மா தங்காரே. அப்போ பெரிய காண்டியம்மனை பார்த்து தங்கா பொண்ணு என்ன கேட்டுச்சு. அம்மா நாடும் என்ன நகர என்ன நகரமே அம்மா நகரமே எதுக்காக அருந்த வந்தியேடோ பொன்னி நல்ல வளநாடம்மா நீ எதுக்காக நீ இந்த நாடு விட்டு வெளியே வந்து அருந்த வசுக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னு அந்த பெரிய காண்டியம்மனை கேக்கு. அம்மா நான் 12 லிங்கத்திலே நான் ஒரு லிங்கம். அம்மா என்னுடைய தகப்பே ஈஸ்வரனார் கையிலே வச்சு தெய்வலோகம் அருந்த வசுலே செவம் பண்ணி கொண்டிருந்தாரு.
இந்த 18 லிங்கத்திலே நான் ஒரு அரும்பாவி சண்டாளி, நான் கை தவறி விட்டு கீழே விழுந்து விட்டேன் அம்மா. அப்ப என்னுடைய தகப்பே என்ன சொல்லிட்டாரு, அம்மா நீ ஆண்பாதி பொன்பாதி ரோமாகட்டும், 60 வருஷம் அருந்தவசில அரும் தவம் புரியணும். இந்த 60 வருஷம் கழிச்சு உன்னை போல பத்தினி பொண்ணு வந்து அன்னவளை கண்ணால கண்டா உன் கர்மம் திருமணி எனக்கு உத்தரவு கொடுத்தார். நான் இந்த 60 வருடமாக அருந்தவள் செய்து வந்தேன். நான் காங்க நல்ல கிடைக்கலே ஒருவரோடு நான் கண்ணிலேதான் பார்க்கலே கூட நல்ல வரவேறு தனே போக நல்ல இடமும் அதனாலே இனிமேல் நான் எங்கே போவது? அந்த ஈஸ்வரன் சிவலிங்க தவறி விழுக எனக்கு அன்பாதி பொன்பாதி சொல்லி நான் அருந்தபதில இருந்தேன் அம்மா. இன்னைக்கு இத்தனை காலமும் எனக்கு ஒரு பத்தினியும் கண்ணிலே காங்க கிடைக்கல. இன்னைக்கு நீதான் மகா உத்தவி பொண்ணு பத்தினியே தவிர மற்றவங்க கிடையாதம்மா. எங்கே நல்ல போனாலும் தங்காளே நான் உங்களோட வரேனம்மா வரேனே அம்மா கேளுமம்மா பெரிய தனனே அம்மா அண்ணனுக்கு தண்ணி கொண்டு அம்மா நீ பெரிய காண்டியம்மே உன்னுடைய பிறப்ப சொன்னீரம்மா. நான் பிறந்த நாடு வளர்ந்த நாடு பொன்னிபல நாடு அம்மா. நான் பொன்னிபல நாட்டிலே பிறந்தாலும் என்ன பெற்ற தாய் தாமரை பெரிய நாட்டி பக்கத்திலே வந்து நிக்குதம்மா. இந்த பொண்ணு 12 வருஷம் புத்திரவாக்கியம் இல்லாம அம்மா பார நல்ல மலையிலே மலையிலே 12 வருடமாக தவம்பொரு அம்மா பார நல்ல மலையிலே தனே 12 வருஷமாகும் அப்படி 12 வருஷம் அருந்தவசம் இருக்கு. அந்த ஈஸ்வரன் பார்த்து என்ன சொன்னாரு, அம்மா உனக்கு 7 சம்பத்துக்கு பிள்ளை இல்லைன்னு சாபத்தை கொடுத்தாரு. அப்ப எம்பெருமாள் மாயகரிஷ்டையும் பக்கத்துணை இருந்து அவர் எப்படியாவது 7 சம்பத்தையும் தெய்வலோகத்திலே கழிச்சு உனக்கு வர வாங்கி தாரின்னு கூட்டி போய் 7 சம்மா முடிஞ்சதம்மா அம்மா முடிஞ்சதே அம்மா 7 நல்ல பிறப்பு வேடு இந்தரே தானே அம்மா 7 நல்ல பிறப்பு தனே நீங்க யாரு பிறந்தது பொறும நல்ல பொறுத்த வேடா எந்திரேவியே கோபமுள்ள சங்கரன்னே என்பிரேவியே என்ன யாரு பிறந்தோ தனே உத்தவியே தங்க பொண்ணு சொல்லிடுவோம் அம்மா வையமாலே சாம்புகேனா என்பிரேவியே அம்மா எம்பிரேவே கொசுவருக்க மூலி நாயி எம்பிரேவியே பிறந்த வேர்வோ நான் என்ன செய்வேன் வந்தே ரொம்ப வந்ததே. அப்படி நாங்க ஐவேறு பிறந்து அரமனைக்கு ஆள வந்தோம்னு எங்க பாலுமணியாத பங்காளி 12 பேரும் எங்களை செய்யாத குடும்பம் செய்து எங்களை பண்ணாத கஷ்டம் செய்தார்கள். இப்படி கஷ்டகாலம் வந்ததேன்னு சொல்லி என் பொன்னர் சங்கர் பிறக்கும் போது என் தாயாருக்கு கண்ணை கட்டி மருத்துவம் பார்த்து அங்கே கருவறுக்க சொன்னார்களே பங்காளியே ஐயா பங்காளியே குண்டமாலே சாரி வந்து நின்னாடுவே கருதறுக்க போனவா தனனே ஆதி குண்டமாலே என்ன செய்தா அவ கண்ணை கட்டி மருத்துவங்க பார்த்தாளே அம்மா பார்த்தாளே
அப்படி என் தாயாரை கண்கட்டி என்னுடைய அண்ணமார்களே கொல்லணும்னு கத்தி கையில் எடுத்து கண்ணை கட்டி மருத்துவம் பார்க்க அந்த எம்பெருமாள் மாயகிருஷ்ணன் பக்கத்துல இருந்து என்னுடைய அண்ணமாரு 2 பேர்த்தையும் பொறுமை கொடுத்த பொன்னொரு வலதுபுறமும் என் கோபம் அடைந்த சங்கரி இடதுபுறமும் அவங்க விட அவரே பிடிச்சு தெய்வலோகம் கொண்டு சேர்த்தாரு. தெய்வலோகம் இருந்து 12 வருடங்களுக்கு என்னுடைய மூலினாயும் வீரமலச்சாம்பனியும் அவங்களையும் கொண்டு 4 பேர்த்தையும் ஒன்னாக சேர்த்து வச்சிருந்தாங்க. என்னை பெற்ற தாயி என்னை தங்கால மட்டும் அடியில வச்சு அரமனையிலே வளர்ந்து கொண்டிருந்தது. 12 வருஷம் கழிச்சு எங்க அண்ணமார்கள் நாடுபட்டு வெளியேறி பூலோகத்தில் வந்து அந்த பாதமணியாத பங்காளிகளே சங்காரம் செய்து அவங்க போர்க்கால விடையளிச்சு வந்தார்கள். அந்த பங்காளியோட சேர்ந்த படைகள் எல்லாம் சேர்ந்து அங்கே வேட்டு படகேடெல்லாம் படகேடு போர்க்காலங்க வந்தார். ஆனா போர்க்காலங்கோ வந்தோடே என்ன தீர்மானே அம்மா செம்போல ஆசாரியார் மரக்கால கொண்டாந்து நான் மரக்காவிக்க வந்தேன்னு சொல்லி என்ன அண்ணனே மாறாட்டம் செய்து அந்த மரக்கா பொய் மரக்கா செய்து வந்து மாற்றி அண்ணன் ஆரபரகாத 48 மதபடியில வெள்ளாம் குளத்தில வெங்கல குமளியில அண்ணா உள்குமணி நுழைஞ்சு வெளி குமளி வரணும்னு சத்தியத்துக்கு ஏற்பாடு செய்தாங்க. அண்ணன் சத்திய போர்க்கால வந்தவரு அம்மா வீடு வார காணாமம்மா காணாமே நான் எங்க போய் காங்க போய் ஓல கொண்டு வந்தேரம்மா வந்ததே அப்படி ஓலை கொண்டு வந்த மூலிதான் அம்மா இப்ப நடத்தி கூட்டி வந்து சேர்ந்தது. நாங்க அண்ணமார்களை தேடித்தான் வந்தோம் தவிர உன்னுடைய அருந்தவசை கெடுக்க நாங்க வர கிடையாது. இப்ப நீ இறங்கி வந்து என் பாதத்தை வணங்கி எனக்கு போக வழியிலே ஒருவரும் பாதுகாக்க யாரும் இல்லை. நீ போற பாதையோட நான் வரவேன்னு சொன்னி அம்மா. சரி அம்மா கூட நல்ல வாங்கடம்மா பெரிய காணியே அண்ணமாரே காம்போமம்மா காம்பு வேணியே போனாங்களும் போகணும் அப்படி இந்த மூலினாயி தங்கா பொண்ணு தாமரை பெரியன் ஆட்சி கொண்டு வந்தேன். இவருக்கு ஒண்ணுகரை சேர்ந்து அங்கத்தையும் கையில எடுத்து சத்தி கரகத்தையும் கொண்டு அந்த மூலினாயே மறுமுறையும் முன்னே நடக்க சொல்லும் போது அங்கே புணங்கள் எல்லாம் பிரட்டுராகும் ஏ அன்னை மூகம் காணாமேனா என்ன கண்ட கண்ட இறங்களே தாரா போவதும் போகவே பாத்தோ இடங்கள் வெள்ளாறு போகுதேனா என்னதை மழைய கண்ட இறங்களும் அங்க போல தெரியுதோ இப்படி எல்லாம் குணமே கடந்து நான் எங்கே போய் காம்போம்னு தேடி போகும்போது அந்த கொச்சி மலையாளம் கோம்பனாய் வெட்ட கொது ஒருச்ச மொழி என்ன சொல்லுச்சு அம்மா அண்ணமாரிகளை கண்ணால காங்கணுவானா அண்ணா மயிலு சத்தம் கேளுங்க அம்மா கேளுங்க அம்மா கேட்டுரு ஒரு குயிலு சத்தம் தெரியும் அம்மா தெரியுமேதாயுவே மயிலு சத்தம் வீடு சத்தம் வீடு சாத்தோயே நமக்கு எங்கிருந்து கூகுமம்மா
இந்த வனவாந்திரத்துல என்னுடைய அண்ணே சின்னண்ணே தாகம் பொறுக்க முடியாம தண்ணீர் குடிக்க போனாராம். மயிலும் குயிலும் உலகத்திலே சத்தமிட்டு அங்கதான் தண்ணி இருக்கும்னு தாக விடுது இருக்க போன பக்கம். சரி, அங்கேயும் தண்ணீர் கிடையாதவன்னா பாரடியில காலடியிலே பாறை வெடிச்சு பாறை அடியிலே தண்ணி தெரிய அங்க தண்ணீர் குடிக்க மண்டிட்டு அவர் சக்கரத்தை கீழே வச்சு தண்ணியே தொடும்போது அங்கே பாறை நல்ல வெடிச்சதோடு சந்துலே அம்மா சந்து தண்ணி நல்ல தெரிஞ்சது தெரிஞ்சதே காலடிய தண்ணீர் தெரியும் வந்துட்டு உட்கார்ந்தாரா அப்படி அண்ணன் தண்ணீர் குடிக்க உட்கார அவருக்கு அம்பு பட்டு போச்சுன்னு சொல்லி உலகத்தவே அழிச்சு பார்த்து இதுமே கிடையாது இனிமேல் எதுக்கு இருக்கணும்னு சொல்ல அது ஆறு போட்ட அம்பும் இல்லை ஆதிசிவையும் போட்ட அம்பு இவர் போட்டு அம்பும் இல்லை இவர் போட்ட அம்பு ஆறு போட்டு அம்பும் இல்லை இவர் போட்ட அம்பு எனக்கு வயசு நல்ல முடிஞ்சது மறைஞ்சிட்டாரா எம்பிரேவி வயசு முடிஞ்சிருச்சு அப்படி அண்ணன் போய் மரணம் அடைஞ்சாருன்னு சொன்னாரு. அதுக்காக நான் கூகண்டாம் பள்ளம் போய் நான் தண்ணி கொண்டு எடுத்து நான் வரண பகவான வண்ணிச்சு நான் தண்ணி கொண்டு போறேன் அம்மா. எங்க அண்ணமார்களே கண்ணிலே கண்டு இந்த தண்ணீரை கொடுத்து அவங்க தாகத்தை தீர்த்து அன்னவர்களை எழுப்பி நம்ம அரமனைக்கு போவோம் என்று ஆடம்பரமாக நான் வருகிறாயே. இந்த நல்ல படிகடந்து ஏறாத மலையிலே என்ன நல்ல காடு நல்ல சுற்றி வந்தே கண்ணேதான் அண்ணா காணல் காடு நல்ல அண்ணா வணங்கிடந்தோ என்ன செய்வே அடுத்த அப்படி இந்த மலை மேலே ஏறி அந்த பாறையடிக்கே போகும்போது அந்த பொன்னரங்கர் இருவேரும் அவங்க மந்திரத்திலே தலகளாக தமுனி தலகளா தொங்கி கொண்டிருந்தாரு. அந்த வீரமர சாம்புகே உயிரும் போகாதவண்ணா யாரோடவும் பேசாதவண்ணா அந்த இருவேத்துக்கு இடையிலே படுகாலம் போட்டு படுத்து உறங்கினாரு. அப்போ தங்கா பொண்ணு திடுக்குன்னு பார்த்து அண்ணாவே எம்பீரே ஆவத்திட்டா வருகணும் என்ன தண்ணியில் கேட்டிருந்தா தாக வீடே ஆட்சி திருப்பேன் தண்ணீரோ தவிக்கிறோம் தாவ கொண்டு வந்தான் வண்ணு சீட்டா வரவரப்பே வரவ வாங்கள் என்று அண்ணா செது நேர மந்தியே தேவரோ போவோம் சட்டி நல்ல அண்ணா கரக மண்ணா அண்ணா கரக மண்ணு சத்தியமா தண்ணி கொண்டு போல கையிலெடுத்து என்ன செய்வோம் கையிலெடுத்து உனக்கு கேட்டதெல்லாம் தருவேன் அண்ணா மடியே நல்லோ கால மாட்டோம் அண்ணா என்ன நல்ல மனமும் கொண்டு என்ன செய்வே ஒத்தர வருத்தே சொல்ல எனக்கு அடி அண்ணா முச்சு போ முச்சிய போ ஆன மூவோ அண்ணா
கண்டாய் வந்து மேல் போடும் அண்ணே நான் மேல் போடவே என்ன செய்வேன் அப்படி அச்சடி முச்சப்போ ஆனமுகம் கண்டாய் இன்னைக்கு அழுது வந்து மேல் போட இந்த வளநாட்டு சீமையிலே என்னோட பிறந்தவரே அட எம்பிரவே கண்ணமாரே எனக்கு ஆன நல்ல பிறவி இல்லை நான் அடியாடுந்தா என்ன செய்ய சந்துக்கு சந்து சந்துக்கு சந்து நான் வந்துட்டோ பரிசன் எனக்கு ஒரு சதுர்வானம் விட்டார் எனக்கு சந்துக்கு சந்து ஒரு சதுர்வானம் விட்டார் எனக்கு சமத்தரெல்லாம் வாழணும் சமத்தரெல்லாம் வாழணும் நான் வந்துட்டு அரமண வாசனை சந்தை கூட நடக்கணும் எனக்கு குச்சடி முச்சுக்கப்போ குச்சடி முச்சுக்கப்போ அட எம்பிரவி பொன்னரண்ணா இளவரசே கேளுமண்ணா எனக்கு குச்சடி முச்சுக்கப்போ குருத முகம் கண்டாய் இன்னைக்கு கொண்டு வந்து மேல் போட நான் பிறந்த அண்ணா எனக்கு கூட நல்ல பேரவி காத்துக்கு அந்த படம் காத்துக்கு அந்த படம் ஊத்திருக்கும் இருக்கும் இன்னைக்கு பேரந்திருந்தோ அம்படுப்பே வெள்ளெடுப்பேன் ஆயிரத்துக்கும் கை கொடுப்பேன் நான் பொண்ணா பேரந்தோ வளநாட்டு சின்ன புலம்பே சேர்த்தான் என்ன ஊரே சேரண்ணா எம்பிரேவி பொன்னரண்ணோ பாவில் உள்ள படங்கட்டோ பரமசூரே தெரியும் நான் ஊற்றி நல்ல போடுஞ்சே உங்களுக்கா கேட்கிறேன் காத்து காருவாளே நான் வந்துட்டோ வளநாட்டு சேவையிட எனக்கு அரமடைக்கு மேவாளே அஞ்சிலே சிறு கொண்டோ என்னோட பிறந்தாண்ட அரவேடக்கே தள்ளுப்பட்டேன் நான் என்ன ஊரே சென்றேனண்ணா இத்திரேவி அழுக வந்து எனக்கு குளத்து குருவாளே குளத்திலே குருவாளே நரமண வாசலே நான் வந்துட்ட மேலே ஒரு கோயிலுக்கு மேவாளே நான் கொஞ்சிலே சிறு கொண்டு நான் வந்துட்ட சின்ன கோயிலுக்கே தள்ளுப்பட்டேன் நான் சாஞ்ச மலையோர சாஞ்ச மலையோர ஆமா என் படுவாவி அண்ணா சண்டாடா எம்பிரவி நான் பதகத்தி தங்க நான் சாமகாயே வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் சாம ஊட்டி அல்ல பின்னே இந்த கருந்த மலை மேல நமக்கு ஒரு சங்கு சத்தம் கேட்டது எனக்கு பாதையிலே பள்ளிக்கூடம் எனக்கு பாதையிலே பள்ளிக்கூடம் நான் வாழ்ந்துட்டு புறமே பொறுத்தோய பொன்னரேன் சாமி இன்னைக்கு படிக்கிறது ராமாயணம் இன்னைக்கு படிச்சு வேடி வந்தோ இன்னைக்கு 10 மணி ஆச்சு ஒரு 10:30 பாசாச்சு இன்னைக்கு எல்லையிலே பள்ளிக்கூடம் நம்மளுக்கு எல்லையிலே பள்ளிக்கூடம் என்னோட பிறந்தான் நான் சின்ன நீ எழுதுறது ராமாயணம் இன்னைக்கு எழுதி வேடி வரும் இன்னைக்கு 8 மணி ஆச்சு நம்ம வாசல் 8 ஆகி பாச உருண்ட மலையோர உருண்ட மலையோர ஆமாமோ நான் பெற்ற மகனே பொன்னாண்ட சுவாமி பொறுமையுள்ள ஐயா நான் பாதகத்தி அம்மா நான் உளுந்துகாயே வச்சிருந்தேன் இன்னைக்கு நான் உளுந்து ஊட்டி அல்ல முன்னே இந்த கருந்த மலை மேல எனக்கு உரிமை சத்தம் கேட்டது சாமலையே போட்டு இருந்தேன் சாம ஊட்ட அல்ல முன்னே சங்க சத்தம் கேட்டது அம்மா அண்ணமாருக்கு எவ்வளவு தூரம் கதறினாலும் ஏன்னு கேட்பார்களா? சரி, நாமளோட பேசுவார்களா? முடியவே முடியாது. ஆனா நான் எதற்காக தண்ணி கொண்டு வந்தேன்? சரி, நான் சட்டி கரகம் கொண்டு நான் தடாகத்திலே தண்ணி கொண்டு வந்தேன் அம்மா. எடே வையமாலே சாம்புவேனே 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 உனக்கு செய்ததொரு துரோகம் என்ன துரோகம் எந்திரேன சாம்புவேனே சாம்புவேனே தல்லே படுகாலம் படுத்தி ஏடோ படுத்தி ஏடோ முத்தான வாதோரந்து வாதோரந்து தம்பி வாதோரந்து
எனக்கு உத்தரவு சொல்ல நல்ல கூடாதோ அம்மா வந்தும் வந்துட்டானோ சாம்புவேளே கனனே நானோயே தம்பி படுங்கசிட்டோம் பட்டு தாண்டா தீரனூவே ஓ பெருமூச்சு தெரியுதேடா தெரியுதேடோ தம்பி தெரியுதேடோ பேச நல்ல கூடாதடா கூடாதோயே ஒரு வார்த்தை பேசினா தள்ளினானோயா தம்பி வாமுத்தோமா உருந்துருமா உருந்துருமே அட வாய் துறந்து சொன்னால் என்ன சொன்னால் தம்பி சொன்னே உங்க வம்மு சங்க அழி மாடா அழி மாடு அங்கே பெத்தெடுத்த மாதாவோ தாமரே பத்தி எரிதேடா அங்கே தட்டி நல்ல எழுப்பு நல்லோ சாம்புவேளே புரட்டுராக பிறட்டுராக பிறட்டுராகவே தம்பி பிறட்டுனாலு ஒரு வார்த்தை பேசலையே சாம்புவேணுமே ஒரு வார்த்தை சொல்லிட்டாளோ சொல்லிட்டாளே கனடினானே எங்க அங்கமெல்லாரும் வேட சாம்புவேளே முந்தி நல்ல தவம் இருந்து எம்மகேனே அது எம்மகேளே முன்னூறு நாள் வந்தேடா எம்மகேனே பாவி நல்ல படுங்க சிட்டு எம்மகேளே கனனே நானோயே பாரோகம் தெரிஞ்சு வேடா சாம்புவேளே இன்னைக்கு அங்கமெல்லாம் பலருடா பொன்னமாலே தம்பி பொன்னதாலே ஒரு அம்பான வார்த்தை சொல்ல கூடாதோயே உங்களுக்கு மோபாகோ போத்தப்பாகோயே சட்டிக்கரக எடுத்து வந்தோ எம்மகேனே நான் பார்க்க நல்ல ஒருவர் இல்லை எம்மகேனே மகனே எம்மகேனே நீ வாதுரந்தாகாதா ஆகாதா பாடு பாடும் கஷ்டமேடோ எம்மகேனே தனே நானோயே பரலோகோ தெரியிலேயோ ஆண்டரே நான் ஒருத்தி நல்ல போடு அம்மா போடுதாத்தே உங்களுக்கே தெரியலையா தெரியலையோ முந்தி நல்ல தவசு இருந்து தனே அவரே முன்னூறு நான் சேர்ந்த பெற்றோரே பெற்றவைய தெரியுதேடா எம்மகேனே எம்மகேனே பேச நல்ல கூடாதாடா எம்மகேனே உங்களுக்கு கொல்லி வைக்க கொல்லி வாய்க்கே கல்லினாரே குடும்பத்தாரி நான் பேருந்து தங்கமும் இந்த உலகத்திலே ஏண்டு சத்தமிட்டாலும் மண்டவள்ளி அவருக்கு தான் பேசாத போனா போகட்டுமே என்னோட வார்த்தை பேசப்பட்டாங்க ஆமா அந்த தங்கா தாமரை ரெண்டு பேரும் அடிச்சு பிறண்டு என்னென்னமோ சொல்லி அழுதாலும் தங்கம்னு கரகத்தினாலே அம்மா அண்ணி மாற அண்ணிகளே அண்ணிகளே அம்மா வாரும் அம்மா போவோம் அம்மா போவோம் பெரிய அண்ணன் தேவியாரே தேவி மாறே அம்மா தேவியாரே பேச நல்ல திருவாடுவே திருவாடுவே அம்மா கூட நல்ல வாரலும் வாரலும் நான் என்ன செய்வேன் வெளியேறி நிற்க போது சின்ன அண்ணன் தேவியாரே தேவியாரே தேவையாரே அண்ணனிடம் போவோம் அண்ணி போவமே நானே முகத்திலேயே முடிக்க மாட்டான் பார்த்துனாலே நான் என்ன செய்வேன் கூட வர முடியாதம்மா தங்கனாலே யாரு சொன்னாரு சொன்னாலே அம்மா சொல்லிட்டாலே அசஞ்சு வர கூடாதம்மா தங்கவாளே
தங்காளே நாங்க அவருடைய முகத்துல முடிச்சா எங்க பவித்து போறோம் அழிச்சு போறோம். ஆமா, இப்பெல்லாம் இருக்கும் சமயத்துல எங்களை ஏமாறி கூப்பிடணும். அன்னிமார்களே, இவ்வளவு தூரமாக உங்களை நான் மண்டே வணங்கி மழையே சரணம்னு. ஆமா, நான் இன்னும் ஒரு தடவை அம்மா இன்னும் ஒரு தடவை அம்மா காலை நல்ல தொடுவே நம்ம வரவு மாட்டோம் போய் வாங்க தங்க பொண்ணு உங்க பாதத்தேவே தொடுவே நன்னி கட்டாயமா வாங்க இளநீ பாதத்தேவே கொட்டுட்டாலும் கட்டாயமா வருவ மாட்டோம். அப்படியானா ஒரு போது நீங்க வர முடியாது. வர முடியாது, எங்களுக்கு போதும் தாயே. இதுவரையிலே ஆமா அன்னிமார்கள் எவ்வளவு தூரம் நான் வர்ணிக்கணுமோ ஆமா அவ்வளவு தூரம் வர்ணிச்சாச்சு. சரி, வரமாட்டேன்னு சாதிக்கிறாங்க. ஆமா தாயே, அம்மா வாங்கடம்மா போவோம் அம்மா போவோம் அம்மா அம்மா போவோம் அண்ணமாரே அருகையிலே காம்போம் அம்மா என்ன என்ன சொன்னாலும் சொல்லிட்டாளு தள்ளி நந்தோ கூட வருக மாட்டோம் வருக மாட்டோம். பெற்ற வேலை தாயாரே தாயாரே அம்மா தாயாரே நீ எந்திரிங்கே பரப்பம் அம்மா நடப்போம் அம்மா வாரும் அம்மா அம்மா வேலே தங்கா பொண்ணே தள்ளி அம்மா போகுமே பயணம் உண்டு பயணம் உண்டு. அப்பா, நான் வருந்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் வருந்தி ஆமா ஒரு விதமான காரியமும் முடியாது போச்சு. ஆமா, அன்னிமார்கள் அரமனையை விட்டு அசந்து வரமாட்டேன்னு சொன்னார்கள். சரி, இப்பொழுது நாமளாவது போய் எடுத்து தகனம் பண்ணுமே. ஆமா, அப்பா பெற்ற வேறே எந்த அப்பா எந்த நீங்க முன்னடங்கு வாங்கடப்பா வாங்கடப்போயே அம்மா எம்பேரே தங்கா உள்ளே எம்மாவேளே என்ன செய்வோயே அம்மா கூடத்தே வாரேனம்மா வாரேனும் சட்டி கரகம் கொண்டு கரகம் கொண்டு அம்மா கரகு கொண்டு அண்ணருக்கே தண்ணி கொண்டு போவோம் அம்மா அண்ணமாக தண்ணி தாவும் தீபோவில்லை நான் என்ன செய்வேன் அம்மா சீக்கிரமா போவோடுமே மாறும் அம்மா. நாம இனிமேல அரமண வாசலை விட்டு ஆமா வெளிப்பட்டு அண்ணமாரிகளை போய் கண்டுபிடிப்பது நாமளுடைய கடமை அல்லவா? ஆமா, ஆகையினாலே சரி, என்னை பெற்ற தகப்பனாரு என்னை பெற்ற தாயாரு என்னோட பிறந்த மூலினாயி 4 பேர் நம்ம ஒண்ணு சேர்ந்து நம்ம கோட்டை விட்டு போவோம் அம்மா போவோம் அம்மா அம்மா போவோம் அம்மா அண்ணமாரே பாப்பம் அம்மா பாப்ப அண்ணமாரே கண்டும் கண்டும் அம்மா கண்டும் அம்மா தண்ணிலோ தாகத்தேவே தீவோடு அப்படி தண்ணீர் தாகத்தே தீர்க்கணும் அம்மா. நாம அண்ணமார்களே போய் காங்கணும்னு இந்த தங்கா பொண்ணு கரகத்தை கையில எடுத்து அண்ணியாரே அண்ணியாரே அண்ணனூரே தேவியாரே அம்மா கேடும்மா தங்கா உள்ள ஒரு வருக மாட்டோம் அம்மா முக்காலும் 3 தாரம் சத்தியமா வண்ணு சேனே அம்மா முக்காங்கள 3 தாரம் பண்ணி கேட்ட வேண்டாம் அன்னிமார்களே, நாத்திராளே, இந்த சொத்தினுடைய பெருமை இந்த காசுனுடைய மகிமை நீ சம்பாதிச்சு கொடுக்கல, இந்த கோட்டையோட பெருமை நீ தேடி கொடுக்கல. ஆனால் நீ வர முடியாது, நிச்சயமா முடியாது, சத்தியமா முடியாது. அப்படியானா? ஆமா, நான் சென்று வருகின்றேன். போயிட்டு வா. அப்படியானா? ஆமா. கடைசி சரி, என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே அதை செய்ய முடியாது. கூடவும் வர முடியாது. ஆமா தாயே, இனி நாம 4 பேர்கள் வெளியே வாங்க. நம்ம கோட்டைக்கிட்ட வெளியே வாங்க 4 பேரு. அம்மா 4 பேரு. அம்மா போக நேரம் ஆகுதம்மா ஆகுதமோ கோட்டை விட்டு அங்கே 4 பேரும் பயணம் கொண்டார். அந்த கோட்டைக்கு வெளியே வந்திருந்து அந்த கோட்டையை திரும்பி அண்ணாந்து பார்த்து இந்த கோட்டை மதுப்பு தானே உங்களை கோட்டையை விட்டு வெளியேறாத வண்ணம் செய்து சத்தே பொருங்க அண்ணிய உங்க சொத்து பெருமை எங்கேன்னு பாக்கன்னு சொல்லி இந்த தங்கா பொண்ணு கரகத்தையே கையில் எடுத்து நாம் பத்தினியா நான் இருந்தோம் இப்ப பத்தி நல்ல எரியனு மாமாடியே உத்தமையா நான் இருந்தோம்
ஒரு சொல்லு வாசகமா நடந்து இந்த 10 சுத்து கோட்டையெல்லாம் அம்மா கோட்டை போறேன் தங்கு வீடு ஊரேனா என்ன செய்வோம் இந்த 8 சுத்து கோட்டை போறோம் எரிஞ்சிட விழுகுது பார்க்கிறேன் அங்க அக்கினியா வேகுரையா வெகுரியோ அடனாக 10 வேணா என்ன செய்வேன் அக்கினி சென்றே அண்ணே நான் பத்தி ஏறிடுவோம் கோட்டை போறேன் அங்க கவி நல்ல துடிக்கிறாரோ துக்கிறாரோ தேவிமாரு 2 பேரும் கோட்டையிலே தவிப்பாரு கூறாகவே நான் என்ன செய்வோம் அக்கினியும் மறியதாவோ இருவேரோ அங்கே வெகுதடா சாம்பலாரோ அம்மா சாம்பலாவோ அக்கினியா உருவேனா என்ன செய்வோம் அங்க சாம்பலா எரிஞ்சிருச்சோ அண்ணே நான் எரிஞ்சிருந்தோம் முடிஞ்சு போச்சு கோட்டைகள் அம்மா அம்மா ஆனால் இனிமேல் நாம அண்ணனிடமாக போறோம் ஆமா அண்ணமார்களை கண்ண கண்டவுடனே ஆமா என் தேவி எங்கே என்று கேட்டா நான் என்ன சொல்ல போறேன் ஒண்ணுமே சொல்ல முடியாது ஆகையினாலே நான் அண்ணமார்கள் எங்கே என் தேவின்னு கேட்டா அவங்களுடைய அங்கத்தவாது கொண்டு போய் நான் கையிலே காட்டணும் அம்மா காட்டணும் அம்மா அங்கத்தேவை அள்ளும் அம்மோ நான் அண்ணனிடம் கொண்டு போக என் நேரம் அம்மே அங்கத்தை அல்லூராகோ அண்ணே நான் பயணம் கொண்டு போகுதுவா ருத்தமியே 10 சுத்து மாளிகை அம்மா மாளிகை பாம்பேரா மண்டகமும் அழிஞ்சதம்மே அம்மா 8 சுத்து கோட்டைகளோ அண்ணே நான் பேரா மண்டகமும் அழிஞ்சுருவா அந்த நாடுநகரம் கோடகோபுரம் மற்ற மாளிகை குற்று கோபுரம் 10 சுத்து கோட்டை பாம்பேர மண்டகம் 8 சுத்து கோட்டை எறும்பேரம் அந்த மாளிகையெல்லாம் அவிஞ்சு அதனுடைய அங்கத்தை கையில எடுத்து அந்த சத்தி கரமும் பிடிச்சு இங்க முன்னடந்து பொங்க இடம் கோட்டை விட்டு கடந்து செல்ல கோட்டை கடந்து பயணம் உண்டு வைய வார நாடு விட்டு வாங்கடம்மா தேடி போவோம் நம்ம வளங்களை விட்டு மல்ல தேடி போவோம் கூடாம் பல்ல விட்டு புரியோடி போவோம் அம்மா நம்ம நெல்லி மகளோ நடு போவோமோ நாடு நம்ம நாடு கோனாடு அது பொன்னிய நாடு அம்மா சிறுத்தகன புளியவோ சின்ன பொன்னி நாடு நம்ம ஆனை வெட்டிய தம்புவார் இந்த அழகு பொன்னிய நாடு அம்மா குறைச்சி தம்புவார் பூ என்ற பள்ளம் அம்மா மாடு வெட்டிய தம்படிக்கு மறுக்கரைக்கு அந்த பாரம் அம்மா குறைச்சி தம்படிக்கு பூன்றா பள்ளத்தை தாண்டுவோம் அம்மா திருச்சி கேதான் செம்பரமும் மணப்பறைக்கு மேபரமும் ஆராய்த்தேர நாட்டு எல்லாம் விட்டுருங்க அம்மா கிளம்பிருங்க அம்மா அம்மா இன்னையிலிருந்து இருந்து நமது 56 கிராமம் அழிஞ்சாயிருச்சு. ஆமா, இனிமேல் நமக்கு இந்த நாட்டுல என்ன சொல்லியிருக்கு? என்ன சொல்லிருக்கு? நாம மறுமுறையும் வந்து நாடு கட்டியால முடியாது முடியாது. நம்ம அண்ணமார்களே போய் கண்ணிலே பார்க்கணும்னு சொல்லி நான் கரடி நல்ல உறங்குவானோ அம்மா உறங்கவர காட்டானே தூங்குவானோ உறங்குவானே அம்மா உறங்குவானோ அம்மா சிறுத்தமோதே தூங்குவானோ அம்மா நுழைஞ்சா இரகோடி அம்மா இரகோடி நான் இந்த வானம் தாண்டிடலோ அம்மா பாவிரல்ல தண்ணி கொண்டு அண்ணே நானோ அண்ணே தாவமேட தீக்கணுமே
எந்த இப்படி வனமெல்லாம் காட்டான பிடிச்சு இங்க அடிமுத சிறுத்த வேங்குகள் எல்லாம் உறங்கப்பட்ட வனமெல்லாம் கடந்து ஆமா அந்த ஈநுழைஞ்சா இறகுடியும் இந்த வனமெல்லாம் தாண்டி போகும்போது அங்க தெய்வலோகத்திலே ஈஸ்வரன் பார்த்து 18 லிங்கத்தை கையில எடுத்து தெய்வலோகத்துல உட்கார்ந்து அங்கே 18 தேவி லிங்கம் கேடுவே லிங்கத்தை கையில் எடுத்து செவங்கடா செய்யாருவே லிங்கத்தேவ கையிலெடுத்து அங்கே எங்கிறாரு 18 லிங்கத்தே அந்த 18 லிங்கத்தீரே சாமி லிங்கத்தீரே யா உத்தலிங்க கைதவேரி போகுதுமாரே கைதவேரே விழுகுதுவாரே அந்த ஈஸ்வரன் பார்த்தார் நான் சிவம் பண்ணி 18 லிங்கம் வச்சு நான் பால் பார்க்க சிவம் பண்ணும் போது என் 18 லிங்கத்திலே ஒரு லிங்கம் தவறி கீழே விழுந்ததே கடவுளே. ஆனால் இதற்கு என்ன செய்ய முடியும்? ஒண்ணு செய்ய முடியாது. இந்த கீழே விழுந்த லிங்கம் ஆண் ரூபம் பாதி பொன் ரூபம் பாதியாக போய் அந்த வனத்திலே உட்கார்ந்து 60 வருஷம் அருந்தபசு செய்யணும். இந்த 60 வருஷம் தபசு என்னைக்கு முடியும்? உன்னை போல பத்தினி பொண்ணு என்னைக்கு வந்து உன்னை கண்ணுலே காம்பாள அன்னைக்குத்தான் உன்னுடைய அருந்தபசு முடியணும். அந்நேரம் வரைக்கும் நீ ஊசி மலையிலே 9 மாசம் பாசி மலையிலே 10 மாசம் போயே அங்கே தபசிலே நான் இருக்க வேணும் அதான் பெரிய காண்டி என்று சொல்லி பேரு வேணுவே பெரிய காண்டி என்று சொல்லி அம்மா ஊசி நல்லோ மலமேலே தவசு 60 அடி கம்பங்கே ஊனி வைத்து ஊனி வைத்து 7 செங்கலை நீ கொண்டு போய் மேலே விட்டு பாசி நல்ல முனமேலே அம்மா பெரிய காண்டியே 10 மாசம் அருந்தது ஊசி நல்ல மலமேகே அம்மா 9 வருடமாக அருந்தவே கரடி நல்ல உறங்குதல்லோ பெரிய காண்டே அம்மா பெரிய காண்டே ஒரு காட்ட நல்ல தூங்குதல்லோ பெரிய காண்டிக்கே வேணி மேலே ஊசி வேலே நாட்டி வைத்து 7 செப்பு ஊசி நட்டு வச்சு சிங்க நல்ல உறங்குதல்ல சுற்றிருந்தே நானே திருத்தமோத பக்கோதைக்கு அப்படி 60 பாக கம்பத்தை நட்டு வச்சு கம்பத்து மேல 7 செங்கலனி எடுத்து வச்சு அந்த 7 செங்கலனி மேல 7 எலுமிச்சாங்கனி வச்சு அந்த எலுமிச்சாங்கனி மேல 7 செப்பூசிய நட்டு வச்சு அம்மா வலது காலே அம்மம்மா தொங்க விட்டு இடது காலே பெரிய காண்டி மண்டி அங்கே நான் என்ன செய்தேன் மாயனல்லோ ஏ சாமி பெருமாளே மகதேவா என்ன கொடுமை செய்தேன் நான் பிறந்தே சாமி எங்கையில் வரணும் என பேரு கொண்டோ அந்த வினை இங்கே
பெரிய காண்டி அப்படி அந்த சுருளி 33 கோடி முனிவர்களையும் மனதில் நினைச்சு அந்த பாஜி மலையிலே 16 வருடமாக அந்த ஊசி மலையிலே 9 வருடமாக இன்னைக்கு முழங்காடு மண்டிட்டு கண்டக்கா தொங்கலிட்டு இன்னைக்கு 60 அடி அம்மாவை குந்தரவே அவுத்து விட்டு தவத்திலே நிற்கிறேன் என்ன செய்வேன் அந்த பெரிய காண்டி அம்மை தவசிலே நிற்கும் போது உலகத்திலே சுருளி 33 கோடி முனிவர்கள் 880 ரிஷிமார்கள் பறக்கப்பட்ட 10000 பட்சிகையும் படியளக்கும் அந்த பார்வதி பரமேஸ்வரனே அப்பா நான் செய்த கொடுமை என்ன எனக்கு 16 வருஷமாக இந்த பாரவணத்திலே பரந்தவசம் நான் செய்ய எனக்கு 60 வருஷம் தவச கொடுத்திருக்கிறியே என் தவசு நல்லோ ஈஸ்வரா முடிவதப்போ நான் ஈசனிடம் பக்கத்தில வருவதப்போ கண்டித்து அம்மாவை தேவை நான் பாதி சாமி நம்பும் பாதி நான் இருவரவி பெரிய காண்டி தவதிருக்க அந்த பெரிய காண்டியம்மே தவசிலே இப்படி கஷ்டமடையே அந்த பெரிய காண்டியம்மனுக்கு காவலாக யார் யார் வந்து சூழ்ந்து நிக்கிறது ஐயா காட்டானே காவலையா காவசுவாமியே காவலே கரடி பீடி சிங்கங்க சூழ்ந்துவாரே சுத்திருக்கும் யானை பூரா அங்க பக்கத்தோட இருக்குதல்லோ இருக்குவாரே ஐயா கரடி வந்து மரவாடிக்கே மரபொது காட்டானே தேர்பூடிக்கே அந்த மந்தி வந்து மரமோதுக்கோ மரமதுக்கோ அம்மா மரபொது அங்க 12 கூத்தாங்க பெரிய காண்டே குரங்கு வந்து கூத்தாடு இங்கே தவசிலேதான் வருந்துவார் பெரிய காண்டியே முத்து போல கண்ணீரே பெரிய காண்டி அம்மா பெரிய காண்டியே அங்க மோத்திலே சோர விட்டு அழுகுவாரே எனக்கு 60 முடிவது முடிவதே போய் நான் ஈசனோட சேர்வதே போய் அங்கமெல்லாம் துடிக்கிறியோ தனலே அழுவதிலே பத்திரியோ பொன்னது நான் என்ன நல்ல வருந்தனுமா ஈஸ்வரேனே எந்த வயசு சீரலே அறநல்ல வளர்ந்துமோ கடவுளையோ என்னது பாடுபாடும் கஷ்டத்துக்கு அப்படி அந்த தேவதைகளே நினைச்சு 60 வருஷம் தவதில இருக்கு. இந்த காட்டான விழிதிங்கம் கரடி முதல் சிறுத்தைகள் எல்லாம் அவளை சுத்தி காவலாக காத்திருக்க. அப்போ இந்த தங்கா பொண்ணு தன்னுடைய அப்பனையும் தாயாரு அந்த மூலிநாயை கூப்பிட்டு முன்னே நடந்து வரும்போது அந்த மூலிநாயி முன்னே போகும்போது நான் தடங்கூட்டி போறேன் அம்மா தங்காளே அம்மா அண்ணன் போன இடத்துக்கேரா இருக்கு பாருமூடி
என்ன தெய்வே எங்க நல்ல போகணுமோ மூலினாயே நான் வழிகூட்டி போறேன் அம்மா போறேனே நானே போறே நீயே வாங்கலம்மா என்னோடு என்னோடு கண்ட கண்டோ இடங்களே தனலே நானோ தாரா போகுதியோ மூலினாயே நாம் பார்த்த வார்த்த இடங்களெல்லாம் ஆண்டவே ஆண்டவேரே புணம நல்ல பிறடுதேனா என்னது எப்ப நல்ல பாப்பேரா ஓமகேத்தே நான் காம்பதே போய் அங்கமெல்லாம் பதிருதா பரிஜனாலே கடவுளே நான் என்ன செய்ய போறேன்? ஆமா எந்த வனத்திலே போனாலும் எந்த தடத்திலே போனாலும் எந்த ஆற்றிலே போய் இறங்கினாலும் நான் பார்த்த வார்த்தை ரத்தாறு ஓடுரையா ஓடுரையோ கண்ட கண்டோ இடங்களோ கனரே நான் ஒரு கல்லி போல தெரியுதுன்னா சின்ன நாளே நான் பார்த்து நல்ல முகங்கெல்லாம் அண்ணாவே எனக்கு வேட்டு மூதன்னா அண்ணாவே கலந்த பாப்பேருந்தா நான் காம்பரே போயே உம்பரேவி தங்க எனக்கு வேட்டு மூதன்னா ஆகுதன்னா அண்ணா நம்ம வீடு வந்து சேரலே சேரலே நாலு பேரு தண்ணி கொண்டு தனனே நான் அண்ணே அருகையில வருவோம் கடவுளே ஏனன்னா இப்படி காலகத்திலே நாங்க கண்ட இடமெல்லாம் புணமாக இருக்கிறதே, பார்த்த இடமெல்லாம் ரத்தாரா ஓடுதே. நான் எந்த முகத்தை பார்த்து என்னுடைய அண்ணமார்களை கண்ணல் காங்க போறேன்? அட பாவமே, நீ பூர்வ காலமாக உனக்கு தண்ணி தவிக்குன்னு சொல்லியிருந்தா என்னிடமாக தங்கான்னு எனக்கு தாகம் இருக்குன்னு சொல்லியிருந்தியானா நான் வரண நல்ல பவகாரி பவகாரியே நான் வண்ணிச்சுத்தார தீருப்பே அண்ணாவே மலகளே மலகளே தனனே வச்சு காமிச்சு அப்படி இந்த தங்கா வண்ணுச்சு எங்கே பார்த்தாலும் எனக்கு புணமா பெறணும்னு கத்தி கதறி கானகத்திலே வரும்போது இந்த 60 வருஷம் தவசு பெரிய காண்டியமே 60 வருஷம் முடிய இன்னும் ஒரு நாள் பாக்கிதான் மிச்சம் இருக்குது. அந்த ஒரு நாள் பாக்கி இருக்க அந்த பெரிய காண்டியம்மை என்ன சொல்லுச்சு, ஏ காட்டானு இப்படி சிங்கம் சிறுத்தமுத வேங்குகளே, இக்கானகத்துல யாருமே உலகத்துல சுருடி 33 கோடி முனிவரை வந்து நுழைய முடியாது. நாம வனத்திலே வந்து நுழைய முடியாது. இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்து கானகத்திலே கட்டி கொண்டு வாரா. உடனே போயே அவளே தூக்கி நல்ல முழுங்கிறேனு முழுங்கிறேனு துடிகாரே பிடி கரடிகேழுவே கரடி சிங்கமுள்ள ஆனா தள்ளினாரோயே ஓடுதல்ல உடம்பேருந்தோ தங்களேரோ அந்த காட்டான வெளியேறி போய் நான் காலில நசுக்கி கொள்ளாம நான் திரும்பி வர மாட்டேன்னு சொல்லி இங்க இருந்து காட்டானக 2 ரொம்பமான புலிகள் எல்லாம் அங்க பக்கத்துக்கு போகும்போது இந்த பத்தினியை சட்டி கரத்தை கையிலே பிடிச்சு வேப்பங்கொடையே கையில எடுத்து அண்ணா உங்களே நான் பார்க்க வந்தேன் அண்ணாவே பார்க்க வந்தே அண்ணா வருதண்ணானே பீடி என்ன செய்யுவே வேப்பங்கோல வேப்பங்கோல அந்த
அந்த சதி கழகத்தை கையில எடுத்து அந்த வேப்பங்குலையை எடுத்து வீசின உடனே அங்கே ஆனையெல்லாம் பறக்குறேடா பறக்குருவாரு பறக்குருவாரு கரடி வீழி சிங்கம் எல்லாம் கதறுதுபாரு. ஏ தாயே பெரிய அம்மனைகளும் அம்மா நாங்க இந்த வனவாந்தரத்தில் போய் யார் யார் போனாலும் கூட அங்க அதைக்க முடியாது போல தெரியுதம்மா. யாரோ ஒரு பொண்ணு சட்டு